நம்ம எவ்வளோ நாள் கொடுத்தோம், இந்த வருஷம் கூட கொடுத்தோம், கொடுத்தது என்ன ஆகும்? அது ஒரு கவலை இருக்கும்ல. இத்தனை வருஷம் நம்ம அவங்கள பாழாகிட்டோமே, 11ல் கொடுத்துட்டோமே, 12ல் கொடுத்துட்டோமே, 13ல் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், அது குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் நம்ம அது 11ல் கொடுத்தது மார்க்கத்தை மீறுவதற்காக நம்ம கொடுத்தோம் இல்லை, அதுதான் மார்க்கம் நினச்சி கொடுத்தோம். 12ல் கொடுத்தது அதுதான் மார்க்கம் நினச்சி கொடுத்தோம். அப்படி தான் அது சுன்னத்து இருக்குது, மார்க்கத்தில் இருக்குன்னு நினச்சி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் வந்து நம்மளோட நீயத்தை பார்ப்பான். அறியாமல் தெரிஞ்ச பிறகு மாற்றிக்கிறணும், இனிமேல் உள்ளதுக்கு மாற்றிக்கணுமே தவிர. இப்போ உதாரணமாக வந்து இந்த கிப்லாவுடைய ஒரு சட்டம் இருக்குது. ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது காபத்துல்லாவை நோக்கி தொழுதாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே பைத்துல் முகத்தஸை நோக்கி என்ன செஞ்சாங்க, தொழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் சட்டம் வந்தவுடனே திருப்பவும் காபத்துல்லாவை நோக்கி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. மூணு ஸ்டேஜ் அந்த காபத்துல்லாவை பின்பற்றுவது என்பதில். மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுதாங்க. மதீனாவுக்கு வந்து 16-17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி ஜெருசலமை நோக்கி தொழுதார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த பிறகு திரும்பவும் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி தொழுவ ஆரம்பித்து விட்டார்கள்ங்கிற சரித்திரம் குர்ஆனிலே இருக்குது. எனக்குதா செய்யக்குழு சுபஹாவுல அந்த சூரா அந்த ஆரம்பமே அதை பற்றி தான் பேசுகிறது. இப்போ சில சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த 16 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்கல்ல, தொழுதனுடைய நன்மையெல்லாம் போயிருமோ, நம்ம மூத்தா போயிட்டாங்க, நம்ம வாப்பாவெல்லாம் வந்து இப்போ அந்த பக்கம் திரும்பி தொழுது மூத்தா போயிட்டார, அவருடைய தொழுகைலாம் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க கவலைப்பட்டாங்க. அதாவது காபத்துல்லாவை நோக்கி தொழுவோன்னு 16 மாதமும் வேற பக்கம் நம்ம தொழுதுட்டு போயிட்டோம். அப்போ அந்த வேற பக்கம் தொழுதவர்களாக மூத்தாயிட்டாங்களே, அவங்களுடைய இபாதத்தை வீணா போய்விட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் பொழுது அல்லாஹ் அந்த வசனத்தில் அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுகிறான். ஒமாக்கான் அல்லாஹுல் யுதிய ஈமானுக்கும், அல்லாஹ் வந்து உங்களை ஈமானை வீணாக்க மாட்டான். ஏற்கனவே இங்கே தொழுது வந்து அதுதான் சரின்னு நினைச்சு தொழுதுனால அது வீணாகாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த இபாதத்து உரிய திசையில் நம்ம தொழாவிட்டாலும் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அதுக்கு வந்து கூலிய தருவேன் என்று சொல்லுகிறான். அந்த மாதிரி. ஆனால் அது இது முழுசா இதுக்கு பொருந்தாது. அது வந்து வஹீல இப்போ அந்த பக்கம் தொழுவுன்னு சொன்னது வஹீல உள்ளது, மார்க்கத்தில் உள்ளது. இது வந்து நம்ம புரிந்து கொள்வதில் உள்ளது, நம்ம மார்க்கத்தில் உள்ளது நினைத்து நம்ம செஞ்சோம், நமக்கு வஹீலாம் வராது. இதுதான் மார்க்கத்தில் உள்ளது, இன்னைக்கும் கொடுக்கலாம், நாளைக்கும் கொடுக்கலாம், நாளை கழிச்சும் கொடுக்கலாம், அடுத்த நாளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மனோ இச்சைக்காக வேண்டி நம்ம அப்படி செய்யலை. அப்படி இருக்குது, ஹதீஸ் இருக்குது. உள்ள நோக்கி தீபா பார்க்கல, அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லியிருக்கிறாங்க, சொன்னால் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நினைத்தால் நம்முடைய எந்த ஒரு இபாதத்தும் வீணா போகாது. எப்போ வீணா போகாதுன்னு கேட்டால் இனிமே கரெக்டாக நம்ம செஞ்சால் வீணா போகாது. அதெல்லாம் போய் நான் அடுத்த வருஷம் அப்படி தான் செய்வேன்னா அதுவும் சேர்ந்து வீணா போயிடும். அப்போ நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யணும், எப்போ வீணா போகாது? இப்போ இந்த சட்டத்தை தெரிந்த பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளில் நான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிமுறைப்படி தான் செய்வேன், ஆதாரப்படி தான் நான் செய்வேன் என்று சொல்லி 10ல் மட்டும்தான் நான் கொடுப்பேன் என்று ஒரு முடிவு நீங்கள் இப்போ எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதற்கு முன்னாடி 11, 12, 13ல் கொடுத்த எந்த ஒரு அமலும் வீணாக போயிடாது. இல்லை இவங்க நடக்கிறாங்க, நான் அடுத்த வருஷம் 11லாம் கொடுப்பேன், அடுத்த 12லாம் கொடுப்பேன்னா அதுவும் போயிடும் இதுவும் போயிடும். ஏன்? தெரிஞ்சுக்கிட்டு மீறுவது. தெரிஞ்சு கொண்டு மீறினால் கடந்த காலத்தில் உள்ளதற்கான கூலி வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் நம்ம இந்த நீயத்தை என்ன செய்யணும், எல்லாம் இனிமேல் நான் அதை கரெக்டாக நடந்துக்கிறவேன் என்று மனசில் மாற்றி கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஹதீஸில் இல்லாமல் செஞ்சிட்டோம், இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் செஞ்சோம், அதை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணி கொண்டு அடுத்தடுத்து இதே வழிமுறையை கையாண்டோம் என்று சொன்னால் அப்போ நமக்கு வந்து அதுக்கும் கூலி கிடைச்சிடும். அது கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் வந்து ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அவன் வந்து நம்ம தெரியாமல் செஞ்சதுக்கெல்லாம் பிடிச்சி தண்டிப்பானா? இறை எச்சம் காசை கொடுத்து இதுக்கு போட்டு ஆட்டை வாங்குகிறோம், பல ஆயிரம் ரூபாய்களை செலவு பண்ணுறோம், அது இறை எச்சத்துக்கு தானே செய்கிறோம், இறைவனை நெருங்குவதற்கு அது ஒரு வழியில் தானே செய்கிறோம். அந்த வழி தான் இஸ்லாத்தில் இருக்குன்னு நமக்கு சொல்லப்பட்டுச்சு, அதனால செஞ்சோம். அதனால் இஸ்லாத்துக்காகத்தான் நம்ம செஞ்சு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் வீணாக போய் விட்டதா, 10 வருஷம் கொடுத்தோமே, 15 வருஷம் கொடுத்தோமே, அது கொடுத்து அப்படி மூத்தா போயிட்டாங்க நிறைய பேர் அப்படின்லாம் இருந்தால் அவங்களால பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு சரியான ஒரு வழியை சொல்லி கொடுத்து மீறினா தான் அதெல்லாம் பிடிப்பான். அவங்களுக்கு அந்த ஒரு மார்க்கம் தான் சொல்லப்பட்டுச்சு. அதனால அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை என்பதை இந்த விஷயமான ஆய்வாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் இது கிடையாது, அது குர்பானி என்பது பெருநாளைக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். இதில் வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டோம். மாற்று கருத்துக்கள் வைப்பார்களே ஆனால் அதில் சரியான இருக்குமே ஆனால்
அதையும் நம்ம டைம் இருக்குது, அடுத்த குர்பானி வரைக்கும் இருக்குது, டைம் இருக்குது. மற்ற ஆய்வு செய்யட்டும், மறுப்பு இருந்தால் அதனுடைய ஆய்வுகளை போடட்டும், மற்ற அந்த ஆய்வுகள் வந்து அது சரியாக இருந்து அதை ஏற்றுக்கொள்வோங்கிற வகையில் தான் இது ஆய்வாக உங்கள் முன்னிலையில் என்ன செய்கிறோம், வைக்கிறோம். இப்போ உள்ள வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் சரி, மற்றது சரியில்லை.